பவன் கல்யாண் மூலியமா முன்னெடுத்த பேச்சுவார்த்தைக்கும் எந்த விதமான பாசிட்டிவ் சிக்னலையும் விஜய் தராததுனால அவர் மேல அழுத்தத்தை அதிகரிக்க முடிவு பண்ணியிருக்கான் டெல்லி தலைமை. ஒரு பக்கம் கரூர் இஷ்யூ, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் பட பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி விஜய் மேல அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய டெல்லி தலைமை ஒரு பக்கத்துல என்டிஏ கூட்டணிக்குள்ள அவரை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதிதீவிரமா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியா பவன் கல்யாணை வச்சு பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தாங்க. சிரஞ்சீவி கூட ஜெயிக்க முடியல. ஆனால் நான் வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆகிட்டேன், நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, 65 தொகுதியும் துணை முதலமைச்சர் பதவியும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பவன் கல்யாணுடைய பேச்சுக்கு விஜய் பெருசா ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நேர்காணல் நடத்துகிற நாளான இன்னைக்கு அவரை மறுபடியும் டெல்லிக்கு வர வச்சிருக்கு டெல்லி தலைமை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது விஜய் மேல இருக்கக்கூடிய அழுத்தத்தை இன்னும் ஒரு படி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.